அனைவருக்கும் வணக்கம். மீன ராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் குரு பெயர்ச்சி என்ன மாதிரியான நன்மைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்குது? மீன ராசினியர்களுக்கு இனிமேல் தான் மெயின் பிக்சரே என்ற அளவிற்கு முக்கிய கிரகமான குரு பகவான் தனது சொந்த ராசியான மீன ராசியை விட்டு மேச ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறாரு. அதுவும் மேச ராசியில் ஏற்கனவே சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் ராகு சூரியன் புதனோடு இணைகிறாரு. இதன் காரணமாக மீன ராசினியர்களுக்கு எண்ணற்ற பல நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு பெயர்ச்சியாக இந்த குரு பெயர்ச்சி அமைஞ்சிருக்குதுங்க. அந்த வகையில் மீன ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். மீனராசி சேர்ந்த பூரட்டாதி 4ஆம் பாதம் முதல் உத்திரட்டாதி ரேவதி வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குரு பகவானுடைய இந்த பெயர்ச்சியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, மீனராசினியர்களுக்கு அப்பாடா நம்முடைய தொல்லைகள் எல்லாம் கண்டிப்பாக தீரப்போகிறது என்ற பெரிய நம்பிக்கையை மனதளவில் துணிச்சலாக கொடுக்கக்கூடிய வகையில் இந்த குரு பெயர்ச்சி வந்திருக்குதுங்க. கடந்த சில மாதங்களாக நமது ராசிநாதனான குரு பகவான் 2ஆம் இடத்திற்கு, அதாவது தனஸ்தானத்திற்கு வருகிறாரே. இதனால் என்னென்ன நன்மைகள் நடக்கும் என்ற எதிர்பார்ப்புடன் நடைபெற்று கொண்டிருக்கிறீர்கள். இந்த நினைப்பு எல்லாம் பலிதமாக சுப குருப்பெயர்ச்சியாக வந்திருக்குதுங்க. இந்த குருப்பெயர்ச்சி இதுவரை ஜென்ம குரு நிலையிலிருந்து ராசிநாதனான குரு பகவான் விலகி மேசராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. குரு பகவான் பயிற்சியானதிலிருந்து உங்களுக்கான அனைத்து சுபிக்ஷலுமே பிசறு தட்டாமல் கிடைக்க இருக்குதுங்க. 8ஆம் இட ராகு கேது தருகின்ற அனைத்து சச்சரவுகளையும் முறியடிக்க போகிற குரு பயிற்சி இந்த குரு பயிற்சி என்று கூட சொல்லலாம். பொருளாதார ரீதியான இடர்பாடுகளையும் குடும்ப குழப்பங்களையும் முறியடிக்க போகிறார் குரு பகவான். ஸ்தம்பித்து போய் இருக்கிற பணம் காசு வரவுகளை சரி செய்ய இருக்கிறாரு. இதுவரை உங்களுடைய ராசிநாதனான குரு பகவான் ஜென்ம குருவாக நின்றிருந்தாலும் பெரிய இடர்பாடுகளை விரயங்களை ஏற்படுத்தாமல் இந்த ரூபத்திலோ நன்மைகளை சில நேரம் கொடுத்து கொண்டும் இருந்தார். 2019ஆம் ஆண்டிலிருந்தே காரியமற்ற இடர்பாடுகளை, பொருளாதார தொந்தரவுகளை, குடும்ப ரீதியான சங்கடங்களை சந்தித்திருக்கலாம். இருந்தாலும் இடையிடையே சொற்ப நன்மைகளும் நடந்திருக்கும். ஆனாலும் 8ஆம் இட கேது கிரகத்தால் அலைக்கழிப்பையும் சந்திப்ப இருக்கிறீங்க. இப்படியான நிலைமையிலெல்லாம் பறந்தோடி விட இருக்குதுங்க இந்த நிலைமை. புதிய மாற்றங்கள் உங்களது வாழ்வில் குடும்பத்தாருக்காகவும் குடும்பத்திற்காகவும் வாரிசுகளுக்காகவும் ஏற்பட இருக்குது. சுப சம்பவங்கள் அதிகம் உண்டாகுங்க. அன்றாட வருமான வருவாய் சிக்கல்களை தடைகளை உடைக்க போகிறாரு. 2ஆம் இட குரு உங்களுடைய ராசிக்கு 7.5 சனி காலமும் தொடங்கி இருக்குதுங்க. அதாவது கடந்த சுபகிருத வருடம் பங்குனி மாதம் 15ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் லாபஸ்தானத்திலிருந்து விரயஸ்தானத்திற்கு சனி பகவான் வந்திருக்கிறாரு. ஆனாலும் கவலைப்படும்படியான விஷயங்கள் எதுவும் நடக்காது என்ற உத்தரவாதத்தை 2ஆம் இட குரு பகவானை வைத்து சொல்ல வேண்டுங்க. நீடித்து வருகின்ற போட்டியும் எதிர்ப்பும் தடையும் வீணான விரயங்களும் விரோதங்களும் மறைய ஆரம்பித்துவிடும். 2ஆம் இட ராகு கிரகத்தால் சில நேரம் குடும்பத்திலும் நிம்மதி குறைவு, ஒற்றுமையின்மை, தேவையற்ற கருத்து வேறுபாடு, பனிப்போர் விஷயங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கலாங்க. இதற்கெல்லாம் சுகமான இனிமை முடிவை தருவதற்கு குரு வந்திருக்கிறாரு. 2ஆம் இடத்தில் குரு பகவான் அமர்ந்து பார்க்க போகிற இடம் 6ஆம் இடம், 8ஆம் இடம் மற்றும் தொழில் ஸ்தானமான 10ஆம் இடம். சின்ன சின்ன உயர்வுகளை கொடுக்க ஆரம்பித்து ஒரு வருட காலம் முடிவதற்குள் பெரிய நம்பிக்கைகளோடு உயர்வின் உச்சத்திற்கு அழைத்து செல்ல இருக்கிறாரு. குடும்பத்திற்குள் அமைதியையும் சந்தோஷமும் நீடிக்க இருக்குதுங்க. எதிர்ப்பு தொல்லை தொந்தரவுகள் எதுவும் இல்லாமல் வாழ்க்கை நகர இருக்குது. இல்லத்திற்கான தேவை அத்தியாவசிய கடமை விஷயங்கள் பூர்த்தியாகுங்க. உறவுகளுடன் ஏற்பட்டிருந்த விரோதம் ஒற்றுமையின்மை மாறி சுபிக்ஷ சந்தோஷங்களை அனுபவிக்க முடியுங்க. பணம் காசு பெரிய தொகை விஷயங்களை பொறுத்தவரை எதிர்பார்த்த நேரத்தில் கைக்கு வந்து கொண்டிருக்கும். உபரி லாபங்கள் கமிஷன் ஆதாய வரவுகள் ஏற்பட இருக்குது. மீனராசினியர்களுக்கு இந்த குரு பயிற்சியானதிலிருந்து வாழ்க்கை துணையுடனான சச்சரவு, கருத்து வேறுபாடு, ஒற்றுமை குறைவுகளுக்கு விடுவு கிடைத்து விடுங்க. கருத்து வேறுபாடுகள், மனக்கசப்பு, குடும்ப சூழல் இன்மை காரணமாக பிரிந்திருக்க தம்பதியர்கள் ஒன்று சேர இருப்பாங்க. வாரிசுகள் வகையில் நீடிக்கும் சஞ்சலங்களுக்கு முடிவு உண்டாகி விடுங்க. வருகின்ற தமிழ் மாதங்களான வைகாசி, ஆடி, ஆவணி, ஐப்பசி மற்றும் மார்கழி, தை மாதங்கள் மிகப்பெரிய சந்தோஷ திருப்பங்களை, எதிர்பாராத பொருளாதார ஏற்றங்களை கொடுக்க இருக்காரு. இனிவரும் 6 மாத காலத்திற்குள் புதன், ஞாயிறு மற்றும் செவ்வாய்க்கிழமைகள்ல ஆச்சரியப்படுகின்ற திருப்பு முனைகள், பொன் பொருள் சேர்க்கை, எதிர்பாராத சொத்து சேர்க்கை, உயர்த்த உடைமைகள் சேர இருக்குதுங்க. துலாம் ராசிக்காரர்களின் மூலம் சிபாரிசு ஒத்துழைப்புகள் கிடைக்க இருக்குது. தொழில் வியாபார நிர்வாக விஷயங்களில் தொடர்கின்ற பிரச்சனைகள், ஆள் பற்றாக்குறை, முதலீடு சம்பந்தமான கவலைகளுக்கு தீர்வு உண்டாக இருக்குதுங்க. தொழில் வியாபார ரீதியான சிறப்பும் கூட இருக்குதுங்க. வீடு மற்றும் நிர்வாக விஷய கட்டிடங்கள் கட்டுவதற்கான முயற்சிகள் பலிதம் ஏற்படுங்க. திடீர் பரிசு ஆதாய தனவரவுகளும் கிடைக்க இருக்குது. வாரிசுகள் சம்பந்தப்பட்ட எதிர்கால உயர்வு விஷயங்களில் பூர்த்தியாகுங்க. இளவயது வாரிசுகளுக்கு திருமண கனவை விமர்சையாக நிறைவேற்றி வைக்கலாங்க. அரசு மற்றும் தனியார் தேச உத்தியோகத்துக்கு காத்திருக்கின்ற இளம் இருப்பாளர்களுக்கும் அதிர்ஷ்டகரமான உத்தியோகம் ஆச்சரியப்படும்படி அமைய இருக்குதுங்க. கடன், கன்னி, வம்பு தும்பு, கோர்ட் வழக்கு, போலீஸ் பஞ்சாயத்துகள் அலைக்கழிக்க போவது கிடையாதுங்க. உத்தியோகம் தேடிக்கொண்டிருந்த இளைஞர்களுக்கு வசந்த காலம் ஆரம்பிக்கக்கூடிய கால
காலகட்டமாக இந்த குரு பயிற்சி அமைய இருக்குதுங்க. மீனராசியை சேர்ந்த புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு குரு பகவானுடைய பயிற்சியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது 2022 ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதியிலிருந்து கடுமையான சோதனைகள் தொடர்ந்து கொண்டிருக்குதுங்க. இதற்கெல்லாம் விடிவு காலம் ஏற்பட்டு திடீர் மாற்றங்கள், பொருளாதார ரீதியான உயர்வுகள் ஏற்பட்டு சுபிட்சம் அதிகரிக்குங்க. மீனராசியை சேர்ந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு குரு பகவானுடைய பயிற்சியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது தொல்லை தொந்தரவுகளையும், கடன் பொறுத்தை, நாணய கோளாறையும், கொடுக்கல் வாங்கலில் சிக்கல்களையும் சனி பகவான் நட்சத்திர தாராபலம் சரியாக கிடைக்காமல் இருப்பதால் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலைமை வருகின்ற 2023 மே மாதம் முதல் வாரம் கடந்த பிறகு தீர்வுக்கு வந்துவிட இருக்குதுங்க. மீன ராசியை சேர்ந்த ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு குரு பகவானுடைய பயிற்சியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இளம் தம்பதியர்களுக்கு நீண்ட வருடங்களாக புத்திர பாக்கிய தடை தொடர்ந்து கொண்டிருப்பின் இந்த குரு பயிற்சிக்கு பிறகு 3.5 மாதம் முடிவதற்குள் இனிமையான சந்தோஷ செய்தி கிடைக்க இருக்குதுங்க. மீன ராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு குரு பகவானுடைய பயிற்சியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது குடும்ப ரீதியான ஒட்டுமொத்த போராட்டங்களும் விலகி சுபிக்ஷமான உயர்வுகளும், திடீர் பொன் பொருள் சேர்க்கைகளும், இழந்த ஆபரண வகை சங்கடங்களும் நிவர்த்திகள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்குதுங்க. மீன ராசியை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு குரு பகவானுடைய பயிற்சியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உயர்கல்வி ரீதியான தெளிவான முடிவை எடுக்க இருப்பீங்க. குடும்பத்தாரால் என்னென்ன அனுகூல மேன்மைகள் கிடைக்க வேண்டுமோ அதுவெல்லாம் பிசிறி தட்டாமல் இருக்குங்க. பிறகு வாக்குறுதி தருவதில் கவனமாக இருப்பது மிகவும் அவசியமானதா அமைஞ்சிருக்குது. மீனராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு குரு பகவானுடைய பயிற்சியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்களில் உத்தியோகம், பணி, பதவி, பொறுப்பு போன்ற அன்றாட வேலை விஷயங்களில் நீடிக்கின்ற சஞ்சலங்கள், இடர்பாடுகள் மாறிவிட இருக்குங்க. உத்தியோக இடத்திலிருந்து எதிர்பார்க்கும் உயர்வுகள், மாற்றங்கள், ஊதிய உயர்வுகள் வாய்த்துவிட இருக்குது. மீனராசி சேர்ந்த விவசாயிகளுக்கு குரு பகவானுடைய பயிற்சியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது தங்களுடைய எண்ணங்களை எளிதாக ஈடேற்றி கொள்ள இருக்கீங்க. புதிய நிலபுலன், சொத்து பத்து சேர்க்கையும் அடுத்து வருகின்ற குரு பயிற்சிக்குள் ஏற்பட இருக்கு என்பது அகநிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. மீனராசினியர்களுக்கு மீனராசியை சேர்ந்த கலைஞர்களுக்கு குரு பகவானுடைய பயிற்சியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கலைஞர்களுக்கு முயற்சிக்கு ஏற்ப வாய்ப்புகள் கிடைக்குங்க. வருமானம் அதிகரிக்குங்க. புதிய ஐடியா படைப்புகள் சோபகிருத வருடத்தில் புகழ் சேர்க்க இருக்குது. மீனராசி சேர்ந்த அரசியல்வாதிகளுக்கு குரு பகவானுடைய பயிற்சியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இனிமேல் தான் உயர்வு காலமே ஆரம்பமாக போகுதுங்க. சக கட்சியின் மேலிட ரீதியாக உயர் பதவி வாய்ப்பதற்கு அதிர்ஷ்டங்கள் இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் அனைவருமே 8ஆம் இட கேது கிரகத்தால் 12இல் அமர்ந்திருக்கிற சனி பகவானாலும் இதிலும் இந்த இடத்திலும் முன்னடவடிக்கை விழிப்பை கையாள வேண்டும் என்று குரு பகவானே சொல்கிறார். ஆனாலும் எப்பேற்பட்ட கடுமைகளை முறியடிப்பேன் என்ற உத்தரவாதத்தையும் இந்த 2ஆம் இட குரு பகவான் மீனராசினியர்களுக்கு குறிப்பாக அரசியல் துறையினருக்கு ஏற்படுத்தி கொடுக்க இருக்கிறார். மீனராசினியர்களுக்கு இந்த குரு பயிற்சி உங்களுக்கான அனைத்து சுபிக்ஷனுமே பிசிறு தட்டாமல் கிடைக்க இருக்குதுங்க. 2 மற்றும் 8ஆம் இட ராகு கேது தருகின்ற அனைத்து சச்சரவுகளையும் முறியடிக்க போகிற குரு பயிற்சி இது என்பதை மறந்துவிட வேண்டாங்க. மீனராசினியர்களுக்கு பொருளாதார ரீதியான இடர்பாடுகளையும் குடும்ப குழப்பங்களையும் முறியடிக்க போகிறார் குரு பகவான். ஸ்தம்பித்து போய் இருக்கின்ற பணம், காசு வரவுகள் செய்ய இருக்கிறாருங்க குரு பகவான். மீனராசினியர்களுக்கு குரு பகவானுடைய பயிற்சியின் காரணமாக கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது பிரதி வெள்ளிக்கிழமை ராகு காலவேயே ஸ்ரீ நவகிரக கேதுவுக்கு பிரீத்தி பரிகாரம் செய்து வழிபட்டுக் கொள்ளுங்க. திங்கட்கிழமைகளில் ஸ்ரீ நவகிரகம் வலம் வருவது எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. மீனராசினியர்களுக்கு இந்த குரு பயிற்சி காலகட்டத்திற்கு